ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளை கிரியேஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் பிளேயிங்கு. எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டில் வந்து என் ஃப்ரெண்ட் என் தம்பி செல்லில் வச்சுருந்தான். அந்த சீல்லேருந்து இந்த வேர்ல்டு விளையாண்டுருந்தேன். அவங்க கூட சேர்ந்து தான் விளையாடிருந்தேன். அவ்வளோவா எனக்கு பிளேயிங் ஆகாது. அப்போக்கி ஈஸி பீஸ்ஃபுல்லு அதெல்லாம் போட்டு மாற்றிடுவேன். ஸோ அதனால் பார்க்குறவங்க யாரும் கோச்சிக்க வேணாம், தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா எனக்கு அவ்வளோவா ப்ளே பண்ண தெரியாது. இந்த ஒவ்வொரு மாப்ஸை பார்த்தாலும் அந்த நைட் ஆகும்போது இந்த ஒவ்வொரு மாப்ஸும் பார்க்கும்போதும் அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது. திடீர்னு வந்து எட்டி பார்க்குது, அந்த மாதிரி பயம். ஈஸிலே என்னால் ஒழுங்காக விளையாட முடியாது. அதுதான் காரணம். என் தம்பி கூட சேர்ந்து விளையாடும் போது ஒழுங்காக விளையாட்டுருந்தேன். நான் இப்போ ஈஸியில் விளையாடுறதுனால, தனியாக விளையாடுறதுனால ஒன்றும் விளையாட முடியாது. அதனால் பிளேயிங் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கட்டையை வெட்டி சின்ன ஃபோனு கட்டையை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் போட்டு படகு செஞ்சு போகலான்னுங்கிறேன். குழியெல்லாம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. மரத்தை வெட்ட கீழே பார்த்தா நாய்க்குட்டிலாம் ஒன்றும் அப்படி ஏதாவது பெருசாக நம்மளை எதுவும் டேமேஜ் பண்ணாது, கடிக்காது. நம்மளை அடித்தா தான் அது வந்து நம்மளை வந்து கடிக்க வரும். சரி, இப்போதைக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் போட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்கு ஓகே டிக் கிராஃப்டிங் டேபிள் போட்டு படகு ஒன்று போடுவோம். வேர் இஸ் த படகு வேணும்னா தண்ணியில் கொஞ்சம் இறங்கணும். தண்ணியில் இறங்கினா படகுடைய ரெசிபி அன்லாக் ஆகிரும். ரெசிபி அன்லாக் ஆனோடனே நாம் போய் படகு செய்யலாம். இதை உடச்சி எடுத்துட்டு படகை போட்டு ஏன்னு போனால் இந்த இதில் என் கையில் மாட்டேன்னு ஐயோ தொல்லை. இதை வந்து தண்ணிக்குள்ளே போடுறன்ற பேரில் நான் திரும்பி கையில் தான் எடுத்துகிட்டு இருந்தேனே தவிர வேறு எதுவுமே பண்ணல. இதை தூக்கி போட்டு பார்த்துட்டு அடுத்த இடத்துலையும் வந்து கையை ஒட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தூக்கி போட முடியல. சரி, அப்படியே எடுத்துகிட்டு நேராக போயிட்டே இருப்போம். அதே மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பிளேயரே கிடையாது. நான் ஜஸ்ட்டு நார்மல்லே ஈஸியிலே நான் விளையாட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நான் எப்படி பிளேயர் நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் என்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபாஸ்ட்வேர் பண்ணி விட்டு குதின்னு குதிச்சு விட்டு நேராக அந்த மலையெல்லாம் தாண்டி போகணும். அந்த ஒரு வில்லேஜ் வரும். அங்கே வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம்தான் ஒரு வில்லேஜ் வரும். ஏன்னா ஆல்ரெடி தான் சொன்னேனே, முன்ன தமிழ் செல்லில் தான் போட்டு விளையாடுனேன்னு. 2 பேர் சேர்ந்து விளையாடுனோம். அதில் விளையாடுனோம். அவன் கொஞ்சம் நல்லா ப்ளேயிங் பண்ணுவான். எனக்கு அவ்வளோவா ப்ளே வராது ப்ளே பண்ணுறதுக்கு. இப்படியே போயிருந்தேன்னா ஆடு ஒன்று கண்ணில் சிக்கிடுச்சுப்பா. அந்த ஆடை நான் பிடிக்கிறேன். அந்த ஆடை வெட்டுறதுக்குள்ளே நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன் பாரு. அந்த வாய்ஸ் ஓவர் கேட்டு நானே ஒரு நிமிஷம் உட்காந்து சிரிச்சிட்டு சரி, இப்போ நான் ஆடை வெட்டிட்டு இன்னும் 2 ஆடு வேணும். இன்னும் இப்போ ஒரே ஒரு உள் தான் கிடச்சிருக்கு. அதனால் இன்னும் 2 ஆடை வெட்டி உள்ளே வெட்டி கிடச்சிச்சு. போட 2 வெட்டுன்னு வெட்டி சாவடிச்சு தூக்கின்னு போனால் நான் வந்த இடம் என்ன, அந்த வேர்ல்டில் பார்த்த இடம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் கிட்ட போகும்போது தான் தெரியுது நாம் வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து நின்று 2 வாட்டி வந்து நின்று திரும்பி பார்த்துட்டு போனேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு 2 வாட்டி வந்து நின்று திரும்பி பார்த்துட்டு போனேன். அப்புறமா தான் தெரிஞ்சு வந்த இடம் கரெக்டான ஏரியான்னு. வந்ததுமே ஒரு ஆடு போடு, ஒரு வெட்டு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த வேலை என் தம்பி கூட சேர்ந்து விளையாடுறதுல அங்கே வந்து ஃபஸ்ட்டு இது என்னது அயன் ஃபார்ம் வச்சேன். இந்த அயன் கோலம்லாம் அடித்து கொல்லும்ல, அந்த அயன் ஃபார்ம் வச்சேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே சந்தோஷம். அதே தான் திரும்பி இங்கே வைக்க போகிறோம். ஒரு மாற்றம் இல்லை.
இந்த இடத்துல தான் வைக்கலான்னு. சரி இப்போதைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல தான் என் தம்பி வீடு கட்டினான். அந்த வேர்ல்டு இன்னொரு வேர்ல்டு இருக்குதுன்னு சொன்னல, அங்கே தான் கட்டியிருந்தான். நான் அப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த இடத்துலையே கட்டினேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக கட்டினேன், அவ்வளோதான். அப்புறம் இப்போ நம்ம வாங்க மைண்ட் பண்ண போயிடலாம். ஐயோ சூரியன் வந்துடுச்சு, சூரியன் கீழே இறங்கிறதுனால கொஞ்சமாக கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஒரு பெட்டை போட்டு கப் சப்புன்னு படுத்துருவோம். பெட்டு செய்கிறதுக்கான ரெசிபி 4 பிளாக்கு அப்புறம் உள் 3 பிளாக்கு 3 உள் போட்டு கப்பு சப்புன்னு ஏறி உட்காந்து படுத்துருவோம். இது வேற பொறுமையாக மறையுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு டபக்குன்னு படுத்து தூங்கலான்னு பார்த்தா அந்த சூரியன் முழுசாக பாதி போன பின்னாடி தான் நம்மளை தூங்கவே உழுது. சரி வாங்க இப்போதைக்கு கொஞ்சம் மைண்ட் பண்ணோம். அந்த ஃபர்னஸ் செய்கிறதுக்கு பசி எடுக்குது, அதனால் அதிகமாக சாப்பிட்ணும். அதனால் ஃபர்னஸ் செய்யணும். பிளாக் உடச்சதுமே ரெசிபிஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே வாரத்தில் அன்லாக் ஆகுது பாருங்கள். அப்படியே வெட்டுன்னு வெட்டி என்ன வேலை பார்த்தேன் தெரியுமா? வெட்டி முடிச்சுட்டு சரி இந்த கேவுக்குள்ளே போனால் காப்பர் கிடைக்குன்னு சொல்லி உள்ளே போய் எட்டி பார்த்தேன். பார்த்ததுக்கு வந்துச்சு பாருங்க ஒன்று, பச்சை கலர் சைத்தான். ஐயோ இது ஏன்டா அப்படி பண்ணுதோ, அப்படியே சைலண்ட்டாக பின்னாடி வந்து டமார்னு வெடிச்சிருது. இதை வெடிக்க நான் 4-5 வாட்டி செத்து போயிட்டேன் தெரியுமா? பார்க்கறது பாருங்களா, ஐயோ வெடிக்க பார்க்குது போ 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 போ. சாமி இதுக்கிட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாது. இதனாலேயே என்னுடைய அந்த இன்னொரு வேலையில் இதனாலேயே என் வீடு நாசமாக போச்சு. நான் வேறு 5 வாட்டி செத்து போயிட்டு, வீடு வேறு இடிச்சு தள்ளிட்டு, தம்பிக்கிட்ட வேறு கேள்வி வாங்கிட்டு, ஐயோ இந்த ஒரு ஜந்துவால் நான் படாத பாடுபட்டேன். இதை கண்டாவே இது வெட்டி கொள்கிற வரைக்கும் எனக்கு மனசு ஆறாது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அது அளவுக்கு எதுவுமே இல்லை. சரி ஒரு கிராஃப்டிங் போட்டு ஃபர்னஸ் வச்சு ஃபர்னஸ் தான் வச்சுட்டு சாப்பாடு வைப்போம். சாப்பாடு வச்சுட்டு நாம் இப்போதைக்கு செஸ்ட் ஒன்று வச்சுட்டு இருக்கிற பொருள்லாம் தேவையாக இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு அதில் வச்சுட்டு இந்த சப்பாத்திகள் எதுக்கு அதில் வைக்கணும் கொண்டு போய் நட்டு வச்சுட்டு வந்துடலாம். அது வந்து க்ரீன் கலர் டை செய்யறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்மளுடைய இந்திய நாட்டு கொடியை கொஞ்சம் செய்யலாம். நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த என்னது அது பேர் என்ன, கேடயத்தில் வைக்கிறதுக்கு வைக்க முடியும். அதனால் நான் அப்படி செஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். வருதா என்னன்னு தெரில. ஆனால் அதில் செஞ்சால் ஓரளவுக்கு இந்தியன் கொடி மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மரத்தை வெட்டிட்டு அடுத்தது வந்து வீடு கட்ட பார்ப்போம். இந்த நடுவில் என்ன சொல்கிறேன்னா, எங்கூட மல்டிப்ளேயர் விளையாடலாம். சர்வர் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை சாமிங்களா. சர்வருக்குலாம் காசு என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேணால் மல்டிப்ளேயரில் 5 பிளேயர் விளையாடலாம், ஆன்லைனில் விளையாடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமுடைய அந்த லெட்டர் காமிக்கிறேன் தான். ஒரு ஆளுக்கு ஒரு நேம் தானே கொடுத்துருப்பாங்க, ஐடி. அதை நான் காமிக்கிறேன். அதை அப்படியே வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து சொல்கிறேன் எப்போ விளையாடுறது அப்படின்னு. வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் சொல்கிறேன். மெசேஜ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்கிறேன். சரி இப்போதைக்கு வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். டக்குன்னு இப்படி ஒரு கட்டை அப்படி ஒரு கட்டுன்னு டக்குன்னு போட்டு முடிச்சு இந்த பக்கம் ஒரு 6 அப்படி இப்படியே ஒரு 6ன்னு போட்டு பார்த்தா தான் தெரியுது, முழுசாக கட்டிட்டு பார்த்தா தான் தெரியுது இது கொஞ்சம் சின்னதாக போட்டேன்னு. சரி வேறு வழி இல்லை, போட்டேன். வந்தாச்சு, செஞ்சாச்சு, செஞ்சதையும் முழுசாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு 5 போட்டேன். அந்த பக்கம் 6னா இந்த பக்கம் 5 போட்டு இப்படி ஒரு 6 போட்டேன். 6 போட்டு இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படியே ஃபுல்லாக போட்டு நிறைவேச்சு. அப்படியே போட்டு டக் 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 சத்தம் கேட்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நான் இதில் வந்து கொஞ்சம் சத்தம் கேட்குற மாதிரி சரி பண்ணிடுறேன். இப்படி ஒரு வாசலை போட்டு இப்படி ஒரு வழியை போட்டு டக்குன்னு வேலையை முடிக்கணும். இப்படி கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துருந்தா அது இயற்கைக்கே பொறுக்காதுன்ற மாதிரி சூரியன் வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பறக்க ஓடி கட்டையை வச்சு டக்குன்னு இது பத்தாது. அதனால் இது மேலே ஒரு பிளாக் வைப்பான்னு பார்த்தேன். இது மேலே இன்னொரு பிளாக் வச்சு
டக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம வேலையை பார்த்துருவோம். கொஞ்சம் முன்னாடியே வச்சு இந்த போயிட்டு வரத்துக்கு அது செய்யலான்னு பார்த்தா, அது இப்போ தான் லோட் ஆகுது, லோட் ஆகி வருது. இப்போ தான் நான் விளையாடிக்கிறேனாட்டுக்கு அதை வைக்கிறது. செய் டக்குன்னு வைப்பாப்பா, டக்குன்னு வைப்பா. என்னப்பாப்பா, நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தாங்க எல்லாம் வரும். இப்போ தான் காலியாகும், காலியாகும், எல்லா வேலையும் பார்த்துனுப்பேன். எனக்கு நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப எரிச்சல் கடுப்பாகும் எனக்கு. இப்போ எதுக்கு நான் இங்கே போகிறேன்? ஓ, கட்டை குச்சி. ஓ, காலி ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட இப்போ வந்து இது காலி ஆகிப்பட்டு போய் வெட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். அப்படின்னு பார்த்தா நமக்கான டைம் முடிய போகுது. ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு அந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜை நான் காமிக்கலான்னு பார்க்குறேன். பன்னிக்குட்டி ஓடிப்போ. பன்னிக்குட்டி கண்டா வெட்டி தள்ளிடுங்க. இடி இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பிக்லினா மாதிரி எடுத்து கண்ணால் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டேன். அப்படியா? இடி இறங்கினா பிக்லினா மாறுமா? அப்படி தான் நினைக்கிறேன், பிக்லினா மாறுது. சரி, இப்போதைக்கு இது கட்ட முடியாது, அடுத்த இதில் காமிக்கிறேன். இப்போதைக்கு வாங்க உங்களுக்கு வில்லேஜ் காமிக்கிறேன். வில்லேஜ் வந்து அற்புதமான அழகான குட்டி வில்லேஜ். இதுக்கு போகிறதுக்கு சுற்றிட்டு போகணும். ஸ்மால் பிரேக் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஸ்மால் பிரேக். காத்திருந்து இப்போ காப்பி அடிச்சு விழுந்துடும். இப்படியே போனால் நமக்கு வந்து வில்லேஜ் வந்து நமக்கு அற்புதமாக கண்ணில் பட்டுடுச்சு. போனதுமே என்ன பண்ணுவோம்? லூட் அடிப்போம். உருளைக்கிழங்கு, ஆப்பிள், ப்ரெட்டு, ஒவ்வொரு வீட்லேயும் அடிச்சுன்னே இருப்போம். இதே தான் வச்சுன்னு பாருங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி. அதுதான் இவன் பாருங்கள், இந்த பச்சை கலர் வில்லேஜ், க்ரீன் கலர் வில்லேஜ் சரியான தண்டசோர். அவன் எதுக்கும் லாக்கில்ல. அவனை வச்சுக்கிறது ஒன்று தான், வச்சுக்காமக்கிறது ஒன்று தான். அவனை வந்து சாவடிக்கணும். எதனா இந்த அயன்ஃபார்ம் பண்ணும்போது அவன் வந்து இதாக இருக்கக்கூடாது. இது என்ன மேப்பு? இது சும்மா இந்த மேப் என்ன பண்ண தெரியுமாங்க? இது ட்ரெஷர் மேப் ஆட்டுதுன்னு கையில் தூக்கி வச்சுன்னு பார்த்தா அதுக்கு ட்ரெஷர் மேப் இல்லை, அது இந்த வில்லேஜோடைய மேப்பு. என்ன பண்ணுறீங்க? ஓ, ஃபர்னஸ் வச்சு வேலை செஞ்சுக்கிறீங்களா? செய்யுங்க. அப்புறம் ஆஹா, எம்ராய்டு 4 எம்ராய்டு கிடச்சிச்சு. அது ஆஃப்லைனில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், ஒரு காளானுக்காக ட்ரேட் பண்ணி விட்டேன். அயன் குழம்பு வந்து திமிராக பார்க்குது. என்னடா இங்கே வந்துக்கிறேன். இது வந்து என்ன? இது வந்து டீ ஷாப். இப்படியே போனால் வில்லேஜ் முடிஞ்சிருச்சு, நைட்டும் ஆயிடுச்சு. ஸோ டாட்டா பை பை, see you. இன்றைக்கான சீரீஸ் இதோட முடிச்சுப்போம்.